மகிமைப்படுவதாக. நேராய் கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சொல்லாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். நிழல தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழல தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு அற்புதம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா அற்புதம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? ஆமென். ஆண்டவர் நினைத்தார்னா அதிசயம் நடக்கும். இந்த மாதத்தில் அவரை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமமே அதிசயம். ஒரு அதிசயமாய் நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தை அற்புதத்தை நடத்தும். அவருடைய செய்கை அற்புதத்தை பிறப்பிக்கும். அவருடைய வல்லமை அற்புதத்தை காண்பிக்கும். அல்லேலூயா. அவர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. வசனம்லாம் சொல்லுங்கள். கடந்த வாரத்தில் அந்த ஐயா வரும்பொழுது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் வசனத்தில் பிள்ளைகளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனால் தெரியாதது ஒன்றும் இல்லை. எல்லாம் வசனம்லாம் தெரிஞ்சவங்க தான். கேட்கும் போது அது என்ன பண்ணுங்கள், ஃபினிஷிங் பண்ணிட்டா போதும். அல்லேலூயா. அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா நீங்கள் ஃபினிஷிங் மட்டும் பண்ணால் போதும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய ஆவி பிரவேசிக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதம் உண்டாகுமா உண்டாகாதா? ஆமென். இதே கேள்வியை தான் கர்த்தர் ஒரு நபரை பார்த்து கேட்குறாரு. மகனே, இந்த காரியம் நடைபெறக்கூடுமா
என்று கேட்கிறார். காரணம் என்னன்னா, எசேக்கியேல் நம்ம இதை எடுத்துக்குவோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு மனுபுத்திரனை வனாந்திர ஒரு இடத்திலே கொண்டு போகிறார். அதாவது பள்ளத்தாக்கான ஒரு இடத்திலே, எலும்புகள் நிறைந்த ஒரு இடத்திலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த மனுபுத்திரனை, அதாவது எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசியை கொண்டு போய் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நிறுத்துகிறார். நிறுத்தும் பொழுது அந்த எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ சுற்றி பார் என்று சொல்கிறார். உன்னை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ நம்மளை சுடுகாட்டில் கொண்டு போய் நிறுத்தி கொஞ்சம் சுற்றி பாருங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. சரிப்பா, ரெட்ரீட்டு போகிறோம்ப்பா, போன தடவை ரிட்ரீட் போனோமே, என்னென்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? யார் யார் ரெட்ரீட் வந்தீங்க? நல்லா சாப்பிட்டோம், கடலை பார்த்தோம், அப்புறம் ஜபம் பண்ணோம், அல்லேலூயா, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? சரி, அதே கேள்வியை தான் கேட்குறேன். ஏதோ ஒரு மயானத்துக்கு போகிறோன்னு வைங்க, சுடுகாடு இடுகாடு மயானத்துக்கு போகும்போது என்ன பார்ப்போம்? எலும்பு கூடு பார்ப்போம் இல்லை? கை எலும்பா கால் எலும்பா நமக்கு தெரியாது. சிலது இழிச்சிக்கின்னு இருக்கும், சிலது கம்முன்னு இருக்கும், பாதி எரிஞ்சிருக்கும், பாதி எரியாமல் கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எந்தெந்த எலும்பு நமக்கு தெரியாது, மருத்துவர்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படி தான் இந்த மனுபுத்திரனை, எசேக்கியேலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு இடத்திற்கு கொண்டு போய் நீ சுற்றி பாருன்றாரு. சுற்றி மலையும் அழகான மரம் செடி கொடியும் இருக்குதாங்க, ஒன்றுமே இல்லை. இவன் சுற்றி சுற்றி பார்க்குறான், எங்கே தான் ஆண்டவர் பார்க்க சொல்கிறாரு, எதுக்கு தான் பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறான். ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா என்னப்பா தெரியுது? ஒன்றும் தெரியல சாமி, என்னத்தான் இருக்கீங்க? ஒன்றும் தெரியல, நல்லா பாரு, என்ன இருக்குன்னு பாரு அப்படின்னும் பொழுது, ஒன்றும் இல்லை, என் முன்னாடி உலர்ந்த எலும்பு தான் இருக்குது, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு எசேக்கியேல் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெற முடியுமா என்கிறதான ஒரு கேள்வியை எசேக்கியேலுக்கு முன்பதாக கர்த்தர் வைக்கிறார். இப்போ எசேக்கியேல் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? பதில் சொன்னாரா இல்லையா? அவர் நியூட்ரலாக ஒரு பதில் சொல்கிறார். இல்லைன்னும் சொல்லலை, ஆமான்னும் சொல்லலை. என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிங்க. அது சத்தம் வைங்க. அதில் ஃபஸ்ட்டு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமான்னு சொல்ல, சில நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி தான் இருக்கணும். நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இன்னும் சொல்லக்கூடாது, இன்னும் சொல்லக்கூடாது. எல்லாம் உங்கள் கையில் இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணுன்றது உமக்கு தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சின்ன ஜபம். ஆமாம் சொல்லி அதையும் சோதனையை வேற, இல்லைன்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு பெரிய சோதனை. ஏன் என்ன சொல்கிறீங்க? எசேக்கியேல் அதுதான் சொல்லிட்டார், அது உமக்கே தெரியும். ஏன் இந்த எசேக்கியேலை கர்த்தர் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு நிற்க அவர் முற்படுத்தினார் என்று நாம் காரணத்தை தேடினோம் என்றால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கடந்து சென்ற பொழுது, அங்கே அதாவது சிறையிருப்பிலிருந்து விடுதலையான யூதர்கள் இனி தேவன் நமக்கு உதவி செய்வது கடினம் என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைப்பிடிக்க வந்தாங்க, அவர்களை தங்கள் வசமாக்கி கொள்ள கடந்து வந்தார்கள். அதிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக்க நினைத்ததான மீதியானியர், அம்மோனியர், இப்படிப்பட்ட பல
எதிரிகள் சத்துருக்கள் வந்த பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாத்த தேவன். நம்ம இந்த எசேக்கியேல்ல பார்க்கும் பொழுது ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு பாபிலோனியர்கள் கொண்டு செல்ல, அதாவது இஸ்ரவேலர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த நிலைமையிலே ஜனங்களுக்கு என்னாச்சு? தேவன் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. நாம் பாவம் செய்திருக்கிறோம், நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம், ஆகையால் தேவன் இனி நமக்கு உதவி செய்ய மாட்டார். நாம் என்னத்தான் ஆண்டவரிடத்தில் போய் கேட்டாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்க்க மாட்டார் என்கிறதான ஒரு உணர்வோடு அழுகையும் சமாதானமில்லாத ஒரு நிலையோடு கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? யூத ஜனங்கள் அழுது கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களுடைய கண்ணீரை கண்டு இந்த எசேக்கியேலை என்ன பண்ணுறாரு? கொண்டு போகிறாரு. அவனுக்கு ஒரு சொப்பனத்தை தரிசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பார்க்கிற இந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க, நம்பிக்கை அற்ற ஜனங்களா இப்படி இருக்கிறாங்க, உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் பல வருடமாய், கிட்டத்தட்ட ஒரு 130 வருடம் நான் நினைக்கிறேன், அதாவது தேவனை குறித்து இவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், இந்த ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான், தேவனிடத்தில் மனம் திரும்புங்க, தேவன் உங்கள் சத்தத்தை கேட்பார், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தர் நம்மை இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிப்பார் என்று இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஓயாம இந்த ஜனங்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர்கள் அவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கவில்லை. அவங்க நம்பிக்கையெல்லாம் எப்படி தெரியுங்களா? இல்லை, ஆண்டவர் இனி எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். சில வேளையில் நம்ம கூட அப்படி தான் இருக்கிறோம், உலர்ந்த எலும்புகளை போல இருக்கிறோம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறோம். இல்லை, இந்த காரியம் செய்யவே முடியாது, அது ஆண்டவராலே செய்ய முடியாதுன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிர்ணயிச்சிடுறோம். வேதத்தில் சொல்லப்பட்டது, தேவனால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஆண்டவரால் எல்லாம் முடியும். ஆனால் ஆண்டவரை நாம் சின்ன பெரிய தேவனா இல்லை, சின்ன தேவனை வச்சு பார்த்து இது கர்த்தரால் கூட முடியாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் நினச்சாங்க. அம்மோன் புத்திரர், மீதியானியர்லாம் சின்ன சின்ன ஜனங்க. அவ்வளோ பெரிய சனகரிப் கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? தப்பிச்சிட்டார், நம்மளை தப்பி வைக்க அவர் உதவி செய்தார். ஆனால் இந்த பாபிலோனியர் இடத்துல நம்ம இன்னும் அடிமைத்தனமாக இருக்க கர்த்தர் ஏன் கட்டளையிட்டார்? அப்போ அவ்வளோதான், நம்மளை கைவிட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் நாம் என்னத்தான் நோக்கி கூப்பிட்டாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? உதவி செய்ய மாட்டார் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு. ஏன்னா கர்த்தர் இருந்தார்னா, நமக்குள்ளே இருந்தார்னா நம்முடைய நம்பிக்கை இழக்காது. நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கும்? தேவன் மேலே. அவர் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு அழுகையும் புலம்பலும் தான். அப்படி தானே? ஏன்னா நான் பெரிய பாவம் செஞ்சிட்டேன், நான் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டேன், அதனால் கர்த்தர் நிச்சயம் இனி எனக்கு மன்னிப்பே கொடுக்க மாட்டார். இல்லைங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்க கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பாமல் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. அவ்வளோதான், அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க, இனி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய மாட்டார்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணினதின் நிமித்தமாய் அவர்களே சொன்ன காரியம் என்னென்னா, நாங்கள் நம்பிக்கையற்று உலர்ந்த எலும்புகளை போல ஆயிட்டோம். நீங்கள் அந்த 37ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா தெரியும். நாங்கள் நம்பிக்கையற்று விடுதலை பெறுவோம், இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று நம்பிக்கையற்று உலர்ந்த எலும்புகளைப் போல மாறினோம் என்று சொல்லி புலம்பினார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த எசேக்கியேலை அந்த உலர்ந்த எலும்புகள் பல்லாயிரம் கணக்காய், அதாவது ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது, ரொம்ப ஆண்டுக்கு முன்பதாக மரித்து காய்ந்து போன ஒரு எலும்பு ஆண்டவர் காட்டுறாரு. இந்த எலும்புகள் மீண்டும் உயிரடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான்
இன்றைக்கும் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களாப்பா, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கேட்குற செய்திலாம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருக்கு ஆண்டவரே, இது எப்படின்னு எனக்கு தெரியலையே. இல்லை, எல்லாம் நன்மைக்கு. நான் எப்பவுமே ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பேன், எல்லாம் நன்மைக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன் என்று. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை திரும்ப உயிரடை செய்ய என்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னது மாத்திரமல்ல, அதை செயலாற்றவும் செய்கிறார். எசேக்கியேலை நிறுத்தி என்ன பண்றாரு? நீ அந்த எலும்புகளோடு கூட பேசு என்று சொல்லுகிறார். வாசிங்க அதை. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார், நீ அதை பார்த்து பேசு அப்படி என்று சொல்லும் பொழுது எசேக்கியேல் அந்த எலும்புகளை பார்த்து தாமதம் இல்லாமல் பேசுகிறாரு. நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ரொம்ப தாமதம் இல்லாமல் சொல்கிறாரு. உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொல்கிறாரு. அவன் சொன்ன கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். எசேக்கியேல் ஒரு சத்தத்தை கேட்கிறான். என்ன சத்தம் அது? வாசிங்க. 7ஆம் வசனம். ஒரு நிமிஷம். எனக்கு சொன்னபடியே நான் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னேன். சொன்ன மாத்திரத்திலே ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாயிற்று. அது என்ன இரைச்சல் சத்தங்க? சொல்லுங்க. அது என்ன சத்தம்னா, அங்கே இருந்ததான எலும்புகள், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சொன்னா என்னாகும்? எலும்புகள் உயிரடையும். நீ பேசுனா எலும்புகளுக்குள் உயிர் வரும் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப இவன் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு இரைச்சல் சத்தம் உண்டாயிற்று. அது என்ன இரைச்சல் சத்தம் என்று சொன்னால், அங்கே இருந்ததான எலும்புகள் அதனுடைய எலும்புகளோடு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் பொழுது உண்டாகும் இரைச்சல் சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. திடீர்னு எலும்புங்க எழும்புச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பாட்டு பாடலாமா? எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குங்க. ஏன்னா தாயின் கருவில் எலும்புகள் உருவாகும் முன்னமே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அதாவது கருவில் அந்த குழந்தை எப்படி உருவாகுதுன்னு கூட இப்போ ஏதோ ஸ்கேன் அதெல்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் தெரியாது. கர்த்தருடைய கண்கள் தான் அதை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சகலவற்றையும் அறிந்தவர். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எலும்புகள் பார்த்து பேசும் பொழுது அவைகள் ஒன்றோடொன்று. அங்கே எத்தனை பேர் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வைங்களேன். அந்த 1000 பேருடைய எலும்புகளும் அது அங்கே இருந்தது. அப்போ இவன் தீர்க்க தரிசனம், அது தேவனுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு இணைந்து கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி தானே? வாசிங்க அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. எந்த தெய்வங்க இதை செய்யும்? அல்லேலூயா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்க அதுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க முடியும்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக வீரர்கள், ஜப வீரர்கள் மரித்திருக்கிறார்கள். இன்னைக்கும் ஆண்டவர் வந்தார்னா உயிரோடு எழும்புவாங்க. அல்லேலூயா. இது தேவனால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது, எந்த தெய்வத்தாலும் முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் இது முடியும். அவன் அந்தந்த எலும்பு தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டு ஒரு என்ன சொல்றது நிற்கும் பொழுது அந்த எலும்புகளை சுற்றிலும் நரம்புகளும் சதைகளும் தோள்களும் மூடிக்கொண்டதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார், எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது, என்னப்பா அது அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் ஆதாமை உருவாக்குனார் இல்லைங்களா? களிமண்ணினால மண்ணை எடுத்தார், எல்லாத்தையும் மனுஷனை போல ரூபமாக்கி எல்லாம் அவரை போல தம்முடைய சாயலாக என்ன பண்ணிட்டார், படைத்துட்டார். கடைசியாக ஒன்று மட்டும் செஞ்சார். என்னது? அவருடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. அது போல தான் இது ரெண்டாவது படைப்பு. எல்லாம் முடிஞ்சிச்சு. நரம்பு, தசை, தோள்கள் எல்லாம் மூடினது. ஒரு மனிதனாய் திரளாய் மகா சேனையாய் நின்று விட்டது. ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை. என்ன இல்லை? அதற்குள்ள ஆவி இல்லை. அப்படி தானே? உடனே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். அது மட்டும் வாசிங்க, 9ஆம் வசனம். ம் 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 ம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம அந்த 8வது வசனத்தில் லாஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் எல்லாம் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய மரணத்தை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. எல்லாம் இருக்குது, ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோமே தவிர கர்த்தருடைய ஆவி நமக்குள் இல்லாதிருந்தால் நாம் உலர்ந்த எலும்புகளை போல காணப்படுவோம், அல்லது எல்லாம் இருந்தும் ஆவிக்குரிய மரணத்தை தழுவினவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த எலும்புகள் முன்பு எப்படி இருந்தது? உலர்ந்த எலும்புகளாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை நிமித்தம் ஒரு உடலாய் மாறினது, ஆனால் அதற்குள்ளே ஜீவன் இல்லை. அதுபோல தான் நாம் முன்பதாக பாவத்தில் இருந்தோம். பாவத்தில் இருந்ததான நம்மை கர்த்தர் தேடி வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஒரு முழு மனிதனாய் மாற்றினார். ஆமென். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்த ஒரு முழு மனிதனாய் மாற்றினார். எல்லாம் ஓகே, ஆனால் நமக்குள்ள தேவன் ஆவி தங்குகிறதா? அல்லேலூயா. அவருடைய ஆவி நமக்குள் பிரவேசிக்கும் பொழுதுதான் நம்மால் எழும்பி பிரகாசிக்க முடியும். அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த எலும்புகள் மீது தன்னுடைய சுவாசத்தை ஊதினான். அப்பொழுது அவைகள் மகா திரளான சேனையாய் எழும்பி நின்றது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கணும். ஆவியிலே அனல் உள்ளவர்களை நாம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு இந்த அனலை நம்மளால தாங்க முடியல, அப்படி தானே? 10 மணிக்கு மேலே வெளியே போனாலே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. 5 மணிக்கு கூட வெயில் எப்படி இருக்குது? பல்ல காட்டி இழிச்சின்னு தாங்குது. எப்போ வருவேன்? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி ஸ்டாப் போட்டு மண்டையில் உரியலான்னு வெயில் சூரியன் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா? வெளியே போகிறதுக்கே பயப்படுறோம். அதுபோல் ஆவிலே அனல் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்மை பார்த்து அநேகர் பயப்படுவார்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களும் ஜாதிகளும் உன்னண்டை வருவார்கள், உன்னை
உன்னை நான் ஆசீர்வதிக்கிற விதத்தை பார்த்து அவர்கள் பயப்படுவார்கள். எனக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்குள்ளே நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ எல்லாம் இருக்குங்க. ஆவி மட்டும் இல்லாதிருந்தால் ஜடத்தை போலத்தான் நாம் இருப்போம். அப்போ கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பக்கம் போட்ட டாபிக், அது இல்லை. ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளும் ஆவி நுழையும் பொழுது அவைகள் மகா திரள் சேனையாய் நின்றது. எதற்காக இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களையும் யூதரையும் அன்றைய நாட்களில் நான் ஒன்றுபடுத்துவேன். இஸ்ரவேல் கோலையும் யூத கோலையும் நான் ஒரே கோலாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் இன்றைக்கி நம்ம அங்கங்கே சதையும் நரம்பும் எல்லாம் படைச்சி கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. நமக்குள்ளே ஆவி இருக்கும் என்று சொன்னால் நாம் தனித்தே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. மகா திரள் சேனையாக தான் இருப்போம். அல்லேலூயா. நம்மளை தனித்து காட்ட வேண்டிய அந்த காரியமே வேணாம். எல்லாம் சேர்ந்து இருந்தாலே போதும். திரள் சேனையை பார்த்து ஜனங்க ஓடி போவாங்க, பயப்படுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, நம்ம சபையில் முதலாவது பெரியவர் யார்? தலை யாருன்னா ஆண்டவர் தான். அல்லேலூயா. இயேசு மட்டும்தான், தேவன் மட்டும்தான் சபைக்கு தலையாக இருக்கிறாரு. அடுத்ததாக ஊழியக்காரங்க, இந்த அடிமை பாஸ்டர் வசந்தா சந்தன், பாஸ்டர் ஸ்டான்லி கிஷோர், ஊழியக்காரங்க. அடுத்ததாக மூப்பர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறாரு. தாசையா, அருமையான ஜெயாம்மா, பத்மம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூப்பர்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அடுத்ததாக விசுவாசிகள். இங்கே யாரும் யாருக்கும் சலிச்சவங்க கிடையாது. நான் உன்னை விட பெரியவங்க, நான் உன்னை விட அது, நான் உன்னை விட எனக்கு ஒரு, நான் தனி, அப்படி இப்படின்னா நீ உலர்ந்த எலும்பாக தான் இருக்கணும். உனக்குள்ளே ஆவி இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருமனப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆவியை தரித்தவர்களாய் இருக்கும் பொழுது மட்டுமே நம்முடைய சபையிலே மகா திரள் சேனையால் நம்மால் நிற்க முடியும். அல்லேலூயா. எப்பொழுது நான் பெரியவ, எப்பொழுது நான் தான் அப்படின்னு சுயம் தோன்றுதோ அப்பொழுதே கர்த்தர் உன்னை என்ன பண்ணிடுவார்? உலர்ந்த எலும்புலேருந்து பிரித்து எடுத்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் ஆனாலும் சரிங்க, சபையானாலும் சரி, நம்ம ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. நீ குடும்பங்கள்லாம் என்ன இல்லை, ஒருமனம் இல்லை. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், நீ சொன்னால் நான் கேட்கணுமா, நான் சொன்னால் நீ கேட்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ பிரச்சனை இன்னைக்கு தலை விரித்து ஆடுது. ஏன்னா உனக்கு நான் சமம், எனக்கு நீ சமம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு, புருஷனானவன் ஸ்திரீயை நேசிக்க வேண்டும், ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உனக்குள்ள ஆவி இருந்ததுன்னா நீ இதை செய்வ, ஆவி இல்லைன்னா எதிர்மறையாக தான் செய்வேன். வேதத்துக்கு எதிர்மறையான காரியங்களை தான் நாம் செய்து கொண்டு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஜடத்தை போல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நம்ம எல்லா இடத்துலையும் எப்படி இருப்போமா? கட்டப்பட்டவர்களாய் அன்பின் ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் மிடுக்கான வஸ்திரம் தரித்தவர்களுக்கு ஒரு மரியாதையும், தாழ்ந்தவர்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. எல்லாம் சாமான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் நினச்சிக்காதீங்க பாஸ்டரம்மா ஆளை பார்த்து பேசுகிறாங்க, ஆளை இது பண்ணுறாங்க. நீங்கள்லாம் சொத்துக்கள், நீங்கள்லாம் தேவன் எனக்கு கொடுத்த சொத்து. இதை ஒரு பணம் இருந்தால் 10 ரூபா இருந்தாலும் 100 ரூபா இருந்தாலும் என்ன பண்ணுறோம்? பணம் தான், அப்படி தானே? இல்லை 1 ரூபா தானே காலில் போட்டு மிதிக்கிறோமா? பணம் தான். அது போல தான் நீங்கள் யாரை வேணாலும் இருந்துங்க, கலெக்டரோ டாக்டரோ, ஸ்தோத்திரம். வருங்காலத்தில் அப்படிப்பட்ட ஜனங்க வந்தால் சந்தோஷம்தான். அல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, என் பார்வைக்கு தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் நான் உங்களை பார்க்குறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே ஒரு மனதோடு நாம் காணப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், உலர்ந்த எலும்புகளையே உயிரடைய செய்து கர்த்தர் திரள் சேனையாய் நிற்க செய்யும் பொழுது, கர்த்தரையே நம்பி இருக்கிறதான நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நம்பிக்கையற்றவர்களாய், அதாவது ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா, நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கை எல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, வல்லகரம் தாங்குவார் கலங்காதே, அவர் வல்லகரம் தாங்குவார் கலங்காதே, இருக்கின்ற உன் தேவன் என்றும் பெரியவரே, நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் ஆன பெரிய காரியங்கள் செய்திடுவார். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத நிலையில் விசுவாசம் உங்களுக்கு குறைவாக இருக்கா? கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ஆவியை அனுப்புகிறார். அல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் எப்படி மரகா திரள் சேனையாய் நிற்க வைத்தாரோ அதுபோல கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிறதான நம்மை கர்த்தர் திரள் சேனையா எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், கையளவு மேகம்தான் என்னாச்சான் ஒரு பெரிய மழையை கொண்டு வந்து. நீங்கள் நினைக்காதீங்க என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், நான் தேவனுக்காக என்ன செஞ்சிட போகிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். சத்தமா பாடலாமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், உள்ளத்துக்குள்ள தேவன். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, என்ன
கேட்டினா உனக்கான அற்புதம் நிச்சயம் நடக்கும். உன் குடும்பத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மையை தேவன் நிச்சயம் தருவார். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உனக்குண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார்? மீ சொல்லுங்க. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார்? மீ உள்ள வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரே. கூழ வந்தாரையா தாவீது கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரே. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாம் நடக்கும். சொல்லுங்க. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் சந்தோஷமா இந்த மே மாதம் கடக்கும் பொழுது, மே மாதத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்துவார். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளதுக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். தேவ வல்லம வந்தா உனக்குள்ள இயேசு இருந்தார் என்று சொன்னார். வல்லமையுள்ள தேவன் மனுஷனுக்குள்ள அவர் நமக்குள்ள பிரவேசிப்பார் என்று சொன்னார். பெரிய 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 காரியங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. சிறியவனை அவர் புழுதியிலிருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. எளியவனை அவர் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால நீங்க நினைக்காதீங்க என்னால என்ன செய்ய முடியும், நான் என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் இது நடக்க மாட்டேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. உன்னுடைய சூழ்நிலை மாறுவதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உன்னுடைய சமாதான வாழ்வை, சுக வாழ்வை நீ காண்பதற்கு தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரை பொறுமையோடு காத்திரு. அல்லேலூயா. இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேனே, என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று நினைக்காத. ஜெபிக்கிற காரியத்தை மட்டும் விடாம ஜெபித்து கொண்டே இரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் உனக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பாருங்களேன், நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஒரு சிறியவனை கர்த்தர் இஸ்ரவேலின் மீட்புக்காக தெரிந்து கொண்டார். அவன் யார் என்று சொன்னார். நியாயாதிபதிகள் 6:15 வாசிங்களேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மீதியானியருடைய கைகளிலே அகப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் நெடுநாளாய் தேசத்தின் சமாதானத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் பேசாத ஒரு காலமாக இருந்தது. கர்த்தர் அவரோடும் பேசாத ஒரு காலமாக இருந்தது. அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதானத்துக்காக ஏங்கி தவிக்கிறார்கள். ஐயோ, என் தேசம் எப்பொழுது சமாதானத்தோடு காணப்படும். இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த மாதம் தான் தெரியும். அல்லேலூயா. இந்த வருஷம் ஓட்டு போடாதவங்க கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க, தேடி போய் ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஏன்னா
மாற்றம் சொல்லுங்களேன், மாற்றம் வந்துருமா அப்படின்ட்டு. ஏங்க வயசானவங்க ஒருத்தவங்களை இழுத்துன்னு போய் போடுறாங்க. ஒரு ஓட்டு கூட என்ன ஆகிடக்கூடாது, அந்த பக்கத்தில் போயிடவே கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க, தூக்கிட்டு வந்து போட வைக்கிறாங்கங்க. ஏன்னா மாற்றம் வந்துடாதா அப்படின்ற எல்லாருக்குள்ளும் ஒரு ஆசை தான். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான தேவன் நாம் விரும்பினதை தந்தருள்வாராக. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இந்த ஜனங்க இருக்கிறாங்க. ஐயோ நம்முடைய தேசம் மீண்டும் ஒரு சமாதானத்தோடு வாழாதா என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மீதியானர் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் போரடித்ததான, அதாவது சேர்த்து வைத்த தானியங்களை இவங்க வந்து கொள்ளையடித்து கொண்டு, மீதியானர் வந்து இவர்களிடத்திலிருந்து கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். மீதியான இந்த இஸ்ரவேலர் சுற்றி முற்றி பார்ப்பாங்க, தேசத்தில் எங்கேயும் தாங்கள் இருக்கிற இடத்துல சுற்றி முற்றி பார்ப்பாங்க. மீதியானியர்கள் இல்லை என்று சொன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்களா, வயலுக்கு போய் தாங்கள் விதைத்த விதையின் அறுவடை என்ன பண்ணுவாங்களா. சப்போஸ் இப்போ நெல் விதைக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அரிசி அது என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அது எடுக்கிறாங்க இல்லைங்களா, அரிசி எடுத்துகிட்டு வருவோம், நம்ம வயலுக்கு போய் அரிசி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுக்கும் பொழுதே மீதியானியர் பார்த்துட்டாங்கன்னா, அவங்க விதைத்து சம்பாதித்த அந்த பொருள், அதாவது விதைத்து கஷ்டப்பட்டு எடுத்த அந்த பொருள் மீதியானருக்கு சொந்தம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு இது. இன்றைக்கி வந்து நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அப்படி தானே? சம்பளம் வாங்கி எண்ணும் பொழுதே பாதி இஎம்ஐக்கு போயிடுது, பாதி வாடகைக்கு போயிடுது, பாதி அதுக்கு போயிடுது, பாதி ஃப்ளிப்கார்ட்டுக்கு போயிடுது. அல்லேலூயா. இதெல்லாம் நாமளாக தலையிட்டுக்கின ஒரு காரியம், இஎம்ஐலாம். அதை விடுங்க, சம்பளம் வாங்கி எண்ணும் போதே டக்குன்னு யாருன்னா பிடிங்கன்னு போயிட்டா எப்படி இருக்கும்? ஆள் தெரியாதவங்க, இதுனா இஎம்ஐ, நான் பார்த்து வாங்கின பொருளுக்கு எடுத்துன்னு போகிறான், கொள்ளையடிக்கிறான். நம்மளுக்கு தெரியாமலே அரசாங்கம் நம்மகிட்ட எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு பொருள் வாங்கும் போது அதில் நமக்கு தெரியாமலே காசு எடுத்துக்கிறானுங்க. ஸ்தோத்திரம். கண்ணுக்கு தெரியாமல் போய்டு. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, வாங்கி கையில் வச்சுன்னுக்கும் போதே பிடிங்கின்னு போனால் எப்படி இருக்கும்? அந்த நிலமை தான் இவங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அந்த கனியை அந்த காயை அறுத்துட்டு வருவோம், கொண்டு வருவோன்னு இவங்க வயல்வெளியில் போய் கட் பண்ணிவிட்டு வரும்பொழுதே மீதியானியர் பார்த்துக்கிட்டானா என்ன பண்ணுவான்? பிடிங்கின்னு போயிடுவான். அந்த நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு பட்டினி தான். எவ்வளோ கொடுமையான ஒரு காலம் பாருங்கள். இந்த காலத்தில் தான் தேவன் ஒரு சிறியவனை தெரிந்து கொண்டார். அவன் பெயர் கிதியோன். கிதியோன், அந்த 1வது வசனத்தை வாசிங்க. இல்லை, இது கிதியோன் கோதுமையை போரடிக்கும் பொழுது 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பாருங்க, இந்த கிதியோன் என்ன பண்ணுறாரு? கோதுமையை சுற்றி முற்றி பார்த்துட்டு மீதியானியர் இல்லாத நேரத்தில் போய் கோதுமையை கட் பண்ணிட்டு வரலான்னு போகும்பொழுது கிதியோனிடத்தில் ஒரு கர்த்தருடைய தூதன் தோன்றுகிறான். தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு ஒன்றுமே கிதியோன் சொல்கிறான். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா என் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது. நம்ம கேட்குறோம்ல சில நேரத்தில், கவனிக்கிறீங்களா? கிதியோன் சொல்கிறான், ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பாருன்னு சொன்னால் இதெல்லாம் ஏன் நடக்குது? நாங்கள் ஏன் எங்கள் தானியத்தை சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஏன் பயந்து சாப்பிடணும்? எங்கள் வாழ்க்கையே தலைக்கீழாக மாறிடுச்சு. ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார் மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்றான். அப்போ கர்த்தர் அவனை தேற்றுக்கிறார். இல்லை,
இந்த மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ ஒரு மனுஷனை அடிப்பது போல இந்த மீதியானுடைய கூட்டத்தை அடித்து நொறுக்குவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற ஒரு மனிதனை அடிப்பது போல இந்த கூட்டத்தை நீ தீர்த்து கட்டுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிதியோனால இதை நம்பவே முடியல. ஐயோ ஆண்டவரை, நீங்கள் வேற, நான் எவ்வளோ சின்னவன், என்ன அந்த 12 கோத்திரத்தில் சிறிய கோத்திரமாகிய மனாசே கோத்திரத்தில் பிறந்தவன் நான், என்ன போய் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க, நீங்கள் விலாசம் தவறி வந்துட்டுக்கிறீங்க, அந்த பக்கம் மாம்பாக்கத்தில் போய் தேடுங்க. நம்ம அவருக்கே முகவரி சொல்லி அனுப்போம் சில நேரத்தில். ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார்னா, ஆண்டவர் அவருடைய பணிக்கு ஏதாவது அழைச்சார்னா, ஐய நான் அப்படிப்பட்டவளாச்சே, நான் இப்படிப்பட்டவனாச்சே, நீங்கள் விலாசம் மாதிரி வந்துட்டு இருக்கிறீங்க பிள்ளைங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு அமுச்சு விட்ருவோம். அப்படி தானே கிதியோனும் அப்படி தான் சொல்கிறான். ஆண்டவரே, நான் ரொம்ப சிறியவன். இல்லை, அந்த சிறியவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவன் நிமித்தமாக அவனுடைய தேசத்திலே சமாதானம் உண்டானது. அல்லேலூயா. அதுபோல தான் இன்றைக்கு நீங்கள் நினைக்காதீங்க, நான் ரொம்ப சின்னவன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீ முழங்கால் படிட்டனா கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த காரியம் அதுதாங்க. ஜபமும் வேத வாசிப்பும் நமக்கு சரிசமமாக இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீ அற்புதத்தை காண்பா என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியம். அவனு சொல்லட்டுங்களா? ஜபமும் வேத வாசிப்பும் இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனால் இந்த மாதத்தில் பிசாசு எவ்வளோ தடை செய்தான். நம்முடைய ஜப காரியங்களையும் வேத வாசிப்பையும் நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் உணர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர் இடத்துல நான் ஒவ்வொரு நாளும் கேட்குது அதுதான். சகோதரி அழகாக பாடினாங்க, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சா எங்கே ஓடுவேன், என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உங்கள் சமூகத்தை விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா, நான் எங்கே ஓடுவேன், உங்கள் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓட ஒளிய முடியுமா, என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, நான் எங்கே ஓடுவேன், என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை மறைச்சா எங்கே ஓடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறது அதுதான். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே உங்கள் சமூகம்தான், உங்கள் சமூகத்தை, உங்கள் முகத்தை மட்டும் எனக்கு மறைச்சிடாதீங்க, உங்கள் முகத்தை மறைச்சா நான் திகச்சு போவேன். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய சமூகத்தில் தாங்க ஆனந்தம், அவருடைய சமூகத்தில் தான் பேரின்பம். அவருடைய சமூகத்தில் உட்காந்துட்டா போதும், சகலமும் மறந்துடும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குற சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி கொண்டே வந்தார். அவருடைய சமூகத்தில் நாம் செலவிடும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தை அற்புதமாய் கடக்க உதவி செய்தார். எதிலேயும் ஆண்டவர் திகச்சு நிற்க விடவே இல்லை. எதுவாக இருந்தாலும் அப்பாவுடைய சமூகத்தில் வச்சுட்டா காரியங்கள் டக்கு டக்குன்னு மாறி போகுது. அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை சொல்கிறேன் பாருங்க. போன வாரம், அதாவது மண்டேன்னு நினைக்கிறேன், நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஐயோ அடுத்த வாரத்துக்கு திருவிருந்து, அன்பின் விருந்துக்கு நம்ம இன்னும் யாரையும் சொல்லலையே, நம்ம அனௌன்ஸ் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அந்த கேலண்டர் பக்கத்தில் உட்காந்து, இன்னும் ஒரு வாரம் இருக்குது, நம்ம கேட்போம் யார் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் அன்பின் விருந்தை போடுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலாக ஸ்டான்லி ஐயா தான் 5வது மாதத்தில் அந்த அன்பின் விருந்தை பொறுப்பெடுத்திருந்தாங்க. அவருக்கு வெளியே ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்கிறதுனால கடந்த வாரத்தில் சொல்லிட்டாங்க. சகோதரிக்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் நான், நம்ம சித்ரா சிஸ்டர்கிட்ட கூட.
சரி, அப்போ நான் அதே பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, சரி கர்த்தாவே, யாருன்னா நீங்கள் நியமிச்சிருப்பீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் தான் சொல்லிவிட்டு உள்ளே போய் உட்காந்தேன். செல்லு பக்கத்தில் உட்காந்த உடனே ஒரு கால், யாருன்னா ஸ்டான்லி ஐயா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, இந்த மாதிரி நான் சொன்ன மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, சொன்னது சொன்னபடியே இருக்கட்டும், 5வது மாதம் நானே அன்பின் விருந்து போடுறேன். அல்லேலூயா. சின்ன ஒரு காரியங்க, யோசிக்க கூட விடல பாருங்க இந்த ஆண்டவர். அல்லேலூயா. கொஞ்சம் வருத்தப்பட்டு கூட உட்கார விடல. என்ன ஆண்டவரேன்னு வருத்தப்பட்டு கூட இப்படி யோசிச்சு அப்படி போன உடனே கர்த்தர் காரியங்களை இதுதாங்க. அல்லேலூயா. இதுதான் நம்ம தேவன். அவரோடு கூட, அதாவது எதற்காக இதை சொல்கிறேன்னா, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை என்னை கொண்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீ நினைக்காத. ஒரே ஒரு காரியம், பவுல் அடிகளார் இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். இதை மட்டும் செய்தால் போதும், உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நேரம் இல்லை, சின்ன அந்த காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், யாவரோடும் சமாதானமாயிருங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருங்கள். அதுதான் நமக்கு தகும். அல்லேலூயா. எது இருந்தாலும் ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல, இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லைனாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு போவோம். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருளிலே நடக்கிறவன் தேவனை நம்பி அவரை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கும் பயப்படணும், தேவனுடைய தாசர்களுக்கும் பயப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு பயன்றது, ஊழியக்காரர்களுக்கு பயப்படுகிற பயமே போயிடுது. அசால்ட்டாக பேசுகிறாங்க. ஒன்று சொல்கிறேன், கவனிச்சிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு அமர்ந்துட்டோன்னா நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால தான் நாங்கள் கண்ணீரோடு, எங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. பேசுனா பேசின்னு போட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டான்னு வச்சிங்களேன், ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார், எழுந்து வந்து யுத்தம் செய்வார். அல்லேலூயா. சும்மா இருக்க மாட்டாருங்க. எல்லாவற்றையும் வெறுத்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் எங்களுக்கு தகுதியாக இராது. தேவன் எங்களை தகுதி, ஊழியக்காரன் ஊழியக்காரி என்கிறதான தகுதியை கொடுத்து நிறுத்தி இருக்கிறாரு. அந்த தகுதிக்கு ஏற்றாற் போல நாங்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். மனசு கஷ்டத்தோடு நாங்கள் உங்களை நினச்சி அங்கே வேதனைப்பட்டா பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால தான் அமைதியாக யார் எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். சித்ரா சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, சகோதரி உங்களை எது சொன்னாலும் கேட்கன்னு சிரிக்கத்தான் செய்கிறீங்க, அவ்வளோதான் என்னால் முடியும், வேறு இன்னும் செய்ய முடியாது, எல்லாம் தேவன் அறிவார். அல்லேலூயா. அந்த 1 தெசலோனிக்கேயர் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சபைக்கு 3 ஊழியக்காரங்க, இந்த சின்ன சபையில் இந்த 3 ஊழியக்காரர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி பெரிய சபையில் கூட ஒரே ஊழியக்காரமாக தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறார். இதை பார்த்து நிறைய பேருக்கு வயிற்றுச்சல். ஆமாம், நான் ஓப்பனாக சொல்கிறேனுங்களே, ஒரு பொம்பளை நடத்துகிற சபையில் அவங்களுக்கு கீழே ஊழியக்காரங்க வேறு. ஸ்தோத்திரம். நான் தான் சொல்லுவேன், இது தேவனுடைய சபை. அல்லேலூயா. இது கர்த்தர் நடத்துகிற சபை. ஆமென். ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வேதத்தில் அதுதான் சொல்லுவேன். 1 தெசலோனிக்கேயரில் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள்.
ஊழியக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தையை கவனமாக கேளுங்க. அல்லேலூயா. இவங்க என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறதுன்னு இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். எந்த சொந்த வார்த்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவோம். தேவன் என்ன எசேக்கியேலுக்கு சொல்லும் பொழுது உலர்ந்த எலும்பு உயிரடைந்ததோ அந்த வார்த்தையை தான் நாங்கள் சொல்லுவோம். தேவன் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுது தான் நீங்கள் உயிர் பெறுவீர்கள், தூங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரடைகிற வார்த்தை தான் ஊழியக்காரரிடத்திலிருந்து வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா. ஊழியர்களை மதியுங்க, வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, நம்பிக்கையாக இருங்க என்று இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு நேரம் இல்லை. அதில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினத்தில் கூட உபவாச கூடுகையில் சகோதரி வசந்தா சந்திரன் அழகாக சொன்னாங்க. வாக்கு தத்தத்தை, தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசிக்காத ஒரு பிரதானி அவனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் பொழுது பார்த்தா அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். இல்லைப்பா, இந்த பஞ்ச காலம் மாறும், அப்பொழுது நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. எல்லாரும் விசுவாசித்தாங்க, பிரதானி ஒருவனை தவிர. அப்போ அவன் கேட்குறான், பிரதானி கேட்குறான், இது எப்படி ஆகும் என்று கேட்கும்போது, ஆகும், இது நடக்கும், நடக்கும் பொழுது நீர் இருக்க மாட்டீர். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சமூகத்துலேயும் ஊழியர் இடத்துலையும் தயவுசெய்து கேள்வி கேட்காதீங்க. இது எப்படி ஆகும் கேட்கும்பொழுது, ஆகும்பா, நீ விசுவாசிக்காததுனால, தேவனுடைய வார்த்தையை நீ நம்பாததுனால நடக்கும் பொழுது நீ பார்ப்ப, ஆனால் அதை புசிக்க மாட்ட அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே கொஞ்ச நாள் நிலைமை மாறினது. பஞ்சகாலம் ஓய்ந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்த போது பிரதானி பார்த்தான், ஆனால் ஜீவனோடு இல்லை. அல்லேலூயா. அதை புசிக்க முடியல, அந்த காலத்தை அவனால் அனுபவிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் நிறைவேறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இதெல்லாம் நாம் கடைபிடிக்கும் பொழுது சிறியவர்களாகிய நம்மை கொண்டு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் மதிக்காத நம்மை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய காரியங்களை செய்வேன். உலகம் நம்மளை மதிக்கலைன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. தேவனுடைய பார்வைக்கு நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. யாரும் மதிக்கலைன்னா விட்டுருங்க. ஆண்டவர் உனக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார். நீ எப்போ வந்து சமூகத்தில் அமர்ந்து என்னோடு கூட பேசுவேன்னு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம், அவங்க பேசலை, இவங்க பேசலை, அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி மனுஷனே தான் பார்த்துட்ருக்கோம். நம்முடைய கண்கள் தேவனை பார்க்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருத்தர் தாங்க நீ பேசணும்னு எதிர்பார்க்குறாரு. எப்போ என் மகன் என்னோடு கூட பேச வருவார்கள் என்று கர்த்தருடைய கண்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஜபத்தில் இடைவிடாமல் தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே உம்மை நான் கனப்படுத்த வேண்டும். எங்களுக்கு நியமித்திருக்கிறதான ஊழியர்களிடத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா பட்சமாய் நடந்து கொள்ள வேண்டும். சபையோடு இணைந்து நாங்கள் செயல்பட வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய குடும்ப காரியங்களிலும் நாங்கள் ஒன்றாய் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன்னுடைய சமாதானத்தை திருடி சென்றதான மீதியானியரை கர்த்தர் முறியடித்து நீ இழந்த சமாதானத்தை திரும்ப கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. இன்றைக்கே ஆண்டவர் சொல்லிவிட்டாருங்க, 5ஆம் மாதம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலன்னு யோசிக்காத. உனக்கு ஒரு காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் நிலைமை மாறுவதற்கு ஒரு நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் வெகு சீக்கிரத்தில் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம்,
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ. சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கிறது, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் குறைந்திருக்கிறது என்று நினைப்பீர்கள் என்று சொன்ன இந்த வேளையில கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால என்னை தாங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயிரிடை செய்கிறதான உம்முடைய ஆவி எனக்குள்ளே பிரவேசிக்க கடவுது. கர்த்தர் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. அற்புதத்தின் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க இருந்து செயல்பட வேண்டுமா ஆண்டவரே? ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கூப்பிடுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா வறட்சி மாறும், உலர்ந்த எல்லா விதமான காரியம் மாறும். அல்லேலூயா. சோர்ந்து மட்டும் போகாதீங்க. நீங்க சோர்ந்து போவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கவலைப்படுவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்க. சோர்ந்து போயிருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு தேற்றி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என் தேவன், நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் அந்த உன்னத வார்த்தையை கொடுத்து இந்த ஜனங்களை தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். இன்றைக்கும் கர்த்தர் அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனங்கள், நான் உன் தேவன் என்று சொல்லி உன்னை மீண்டும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா. அவருக்காக நீ மகா திரள் சேனையாய் நீ உன் குடும்பமும் எழும்பி நிற்க போகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை உங்களுடைய ஆவியினாலே நிரப்பி நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளைப் போல காணப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே இன்றோடு மறையட்டும். மீதியானியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையெல்லாம் மீண்டும் பிள்ளைகளுக்கு திரும்ப சமாதானத்தின் வாழ்வாய் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவே உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இல்லை, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. தேவன் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே சந்தோஷமாய் இருக்கத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுவீராக. இடைவிடாமல் ஜெபித்து கொண்டு இருக்கும். எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை கனப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த 4ஆம் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்களப்பா. எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தித்து அற்புத அதிசயமாய் நடத்தி வந்தீங்க. நன்றி சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் 5ஆம் மாதத்தில் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே ஒரு சமாதானத்தோடு அந்த மாதத்தில் நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதோ கிதியோன் மூலமாக எப்படி அந்த தேசத்திற்கு சமாதானம் உண்டானதோ, இந்த வேளையில் எங்கள் மூலமாக எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் மூலமாக
எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். நாங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை 5ஆம் மாதத்தில் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இழந்த எல்லாவற்றிற்கும் ஈடாக இரட்டிப்பான நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சும்மா இல்லை. இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து தேவ வார்த்தை வருகிறது. இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கே ஒரு புதிய வாழ்வு நமக்கு துளிர்க்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுக வாழ்வு உண்டாகட்டும் ஆண்டவர். சமாதானம் உண்டாகட்டும், புதிய துவக்கம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்ருவின் ஆளுகை எல்லாம் மறைந்து போகட்டும், ஒழிந்து போகட்டும். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உம்முடைய ஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பிள்ளைகளுடைய தேவனா இருப்பீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்தில் கேட்கிற எல்லா காரியங்களையும் கொடுத்து பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவ கிருபையும் சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். சபைக்கு வந்த ஒவ்வொரு சிறியோர், பெரியோர், வாலிபர், வயது முதிர்ந்தோர் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து திருப்தி ஆக்கி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, உலக பார்வையில் நாங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், உலர்ந்து போன எலும்பை போல காணப்படலாம், கையளவு மேகமாய் போல இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர். எங்களை கொண்டு நீர் செய்ய போகிற எல்லா பெரிய காரியங்களுக்காக, அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து கடந்து செல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் தேவனாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.